வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். கரூர் விவகாரம் சார்ந்து உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அதாவது இடைக்கால தடை அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. எதுக்காகனா 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்டிக்கு என்ன பண்ணாங்க, உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடர்ந்தாங்களா, அதே போல உயர்நீதிமன்றமும் ரத்து பண்ணியிருந்தாங்களா. இப்போ அதை உச்சநீதிமன்றம் ரத்தெல்லாம் கிடையாது, இப்போதைக்கு அதுக்கு நாங்கள் அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை போடுறோம், பிறகு விசாரித்து நாங்கள் ஒரு தீர்ப்பை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால தடை போட்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமான செய்தி என்னன்னா, என்டிகே வழக்கறிஞரை உச்சநீதிமன்றம் தலையிலேயே அடிச்சு வெளியில துரத்தி விட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. டீட்டெயிலா என்ன நடந்தது அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். அதுக்கு அடுத்ததான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தனக்கு ஓட்டு போடலை அப்படின்றதுக்காக மக்களை பார்த்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய மூத்த தலைவர் உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தையை எந்த கட்சி சொல்லியிருப்பாங்க அப்படின்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், திமுக தான். என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக நான் வீடியோக்குள்ள சொல்றேன். அடுத்ததான் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், பிஜேபி பிளஸ் டிஎம்கே கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தியும் டீட்டெயிலா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்ததா நாலாவது முக்கியமான செய்தி என்னன்னா, நக்கீரன் கோபால் அவர்களை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அவர் இப்போ சைபர் கிரைம் போலீஸார்கிட்ட விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறாரு. எதுக்காக, என்ன நடந்தது அப்படின்றதையும் கிளியராக நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பேசுகிற வீடியோக்குள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செய்திக்குள்ளே போகலாம். அதாவது உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. பிறகு திரும்ப வந்துட்டு அந்த வழக்கை எடுத்து விசாரித்து இறுதி தீர்ப்பு என்ன அப்படின்றத உச்சநீதிமன்றம் வழங்குவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கரூரில் கூட்ட நெரிசல்ல 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க அப்படின்றது தெரியும். அந்த 41 குடும்பங்கள்ல இருந்து 32 பேரை செலக்ட் பண்ணி அவங்கவுங்க குடும்பத்துக்கு நிரந்தரமான ஒரு சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி 32 பேரை செலக்ட் பண்ணி நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் அரசு வேலையை வழங்கியிருந்தாரு. நேரடியாக அவரே கரூருக்கு சென்று அந்த அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையை வழங்கினார். அந்த டைம்ல என்ன இந்த சைடு நடந்ததுன்னா, என்டிகே அதுக்கப்புறம் பிஜேபி இவங்க எல்லாரும் சேர்ந்து உயர்நீதிமன்றத்தில், நம்ம தமிழகத்தில் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு மனு தொடர்ந்தாங்க. அரசு வேலை கொடுக்கக்கூடாது, இதை வந்துட்டு தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனு வந்துட்டு போட்டாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பணி நியமன ஆணையெல்லாம் வழங்கிட்டு வந்துட்டார். அப்போதான் உயர்நீதிமன்றத்தில் கேஸ்மே நடந்தது. அப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போதைக்கு டக்குன்னெலாம் வந்துட்டு தடுத்து நிறுத்த முடியாது, நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சு நாங்கள் என்ன தீர்ப்பு அப்படின்றத சொல்கிறோம், ஆனால் இப்போதைக்கு இடைக்கால தடை அப்படின்ற நாங்கள் கொடுக்குறோம். அதாவது அந்த வேலை வந்து நிரந்தரம் கிடையாது, நாங்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகு திரும்ப விசாரணை அப்படின்றது நடந்தது. அந்த விசாரணையில் நாத்தாக்கா எதிர்பார்த்த மாதிரியே உயர்நீதிமன்றம் அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த 32 பேருக்கு வழங்கிய அரசு வேலையை ரத்து பண்ணி தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த தீர்ப்பு கொடுத்தோன்னே நாத்தாக்கா, அதாவது என்டிகேவை சார்ந்த அந்த வழக்கறிஞருடைய ஆட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத நாம எல்லாருமே சோஷியல் மீடியால பார்த்தோம். உங்க ஜீரோ நான் வரேன், சீமானுடைய தம்பி நான் வரேன், ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாத அரசியலா, எங்களுக்கு தெரியாத அரசியலமைப்பு சட்டங்களா, அப்படி இப்படின்னு என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் நடந்தோன்னே இந்த சைடு டிவிக்கு என்ன பண்ணாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. ஓகேவா, அதாவது என்னன்னா, பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய வாதத்தையே கேட்காம உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி, சரி ஓகே நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயே போயிட்டு மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்றத நாம் அன்னைக்கு பேசின வீடியோலேயே வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி டிஎம்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு சென்றார் இல்லையா, ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி கரூருக்கு சென்றார். அந்த பணி நியமன ஆணையை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதுக்காக சென்றார். அப்போவே டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது, தடை விதிக்கணும், அவர் அங்கே அரசு வேலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க போறாரு, இது வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும், இதை நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு முறையீடு நடத்தினாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, இது மாநில அரசினுடைய கொள்கை முடிவுகள், அவங்க கருணை அடிப்படையில் இந்த வேலையை கொடுக்குறாங்க, அவங்களுடைய கொள்கை முடிவுகளில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி டிஎம்கேவை அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்பி விட்டுட்டாங்க அப்போவே. ஓகேவா,
ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் என்ன நியாயமான விஷயமோ அதுதான் நடக்கும் அப்படின்றது நாம் வந்து அப்போவே பேசியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதே போல் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிவிக்கே போயிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு டிவிக்கே மேல்முறையீடு பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தி வெளியானோன்னே இந்த சைடு உயர்நீதிமன்றத்தில் என்டிகே சார்பா சீமானுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் வாதாடினார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டார். என்ன வீடியோனா, ஓ சுப்ரீம் கோர்ட் போறீங்களா, இதோ வரேன், நான் ஃபாலோ பண்ணி வரேன், சீமானோட தம்பினா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டு வச்சிருந்தாரு. இப்போ அந்த வீடியோவை எடுத்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் வச்சு எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா இங்கே ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கூட அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 14 சுப்ரீம் கோர்ட்டில் இந்த விசாரணை அப்படின்றது வந்தது. இந்த சைடு நம்மளுடைய டிவிகே சார்பா வழக்கறிஞர் யார் ஆஜரானா அப்படின்னு பார்த்தா அபிஷேக் மனு சிங். இந்த சைடு டிவிகே சார்பா வழக்கறிஞர் ஆஜராயிருந்தாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா மூத்த வழக்கறிஞர்களில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி அப்படின்றவர் தான் ஆஜரானார். இவர் எப்பேற்பட்ட வழக்கறிஞர் அப்படின்றத மக்களே நீங்கள் எல்லாரும் கூகுள்லேயே போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இவரை வந்து ஒரு நாள் ஹியரிங்க்கு வந்துட்டு நாம் கூப்பிடணும் அப்படின்னாலே எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நீங்களே வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தரமாக ஒரு வருமானம் வரணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அந்த வழக்கறிஞரை இங்கே நியமனம் செஞ்சிருந்தார். இந்த சைடு என்டிகே சார்பா இங்கே ஆஜரான அதே வழக்கறிஞர் போயிட்டு ஆஜராயிருக்கிறாரு. விவாதமும் தொடங்கி இருக்குது. நம்மளுடைய டிவிகே சார்பா அதாவது தமிழக அரசு சார்பா ஆஜராயிருந்த அபிஷேக் மனு சிங்வி அவங்க வந்துட்டு என்ன வாதங்கள் எடுத்து வச்சாங்கன்னா, தமிழக அரசு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையில் தான் இந்த அரசு வேலையை வழங்கியிருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நிவாரணங்களை வழங்கியிருந்தாலுமே அந்த குடும்பங்களில் முக்கியமான ஆட்கள் தான் இறந்து போயிருக்கிறாங்க. அதாவது நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியோ குடும்ப தலைவனோ அதாவது அந்த குடும்பத்துக்கு வருமானத்தை ஈட்டி கொண்டு வருபவர்கள் வந்துட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு வருமானமே இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வறுமையில் வாடக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அதனால நிரந்தரமாக ஒரு வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக தான் கருணை அடிப்படையில் தமிழக அரசு இந்த வேலையை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ கருணை அடிப்படையில் வேலை வழங்கியிருக்கிறாங்க. இதில் உயர்நீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை? பொதுநலத்தில் ஒரு வேலையை வழங்கக்கூடிய இந்த விஷயத்தில் உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது. ஸோ நீங்கள் பார்த்து இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தமிழக அரசு சார்பாக ஆஜரான இந்த வக்கீல் வாதங்களை வச்சிருக்கிறாரு. இந்த வாதங்கள் நடந்துட்டு இருக்கும்போதே இந்த சைடு என்டிகே சார்பாக வக்கீல் வந்து நின்றுருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே நீதிபதி வந்துட்டு இவர் யாரு, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஏன் இந்த கேள்வி வந்தது அப்படின்னா, உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை நடத்தும் போது இவங்களை என்டிகே தரப்பு வழக்கறிஞரை உயர்நீதிமன்றம் அழைக்கலை. ஏன்னா கரூர் விவகாரம் சார்ந்த இது அப்படிங்கும்போது தமிழக அரசுக்கிட்ட இருந்து ஒரு வழக்கறிஞரை தான் அழைப்பாங்க. இவர் வந்து கேவியட் மனு போட்டு இவங்களா தான் வந்துட்டு போயிருந்தாங்க. கேவியட் மனு அப்படின்னா என்னன்னா, அந்த வழக்கில் எங்களுடைய வாதங்கள் இல்லாமல் எந்த ஒரு தீர்ப்பும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாக்கல் பண்ணுற மனுவோட பேர் தான் கேவியட் மனு. இவங்களாவே தாக்கல் பண்ணி இவங்களாவே தான் போயிட்டு ஆஜராவாங்க. ஆஜராகும் போது நீங்கள் யார், என்ன தரப்பினருக்கு வழக்கறிஞராக நீங்கள் ஆஜராயிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வழக்கறிஞர், நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, நாத்தாக்கா நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் அங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த தரப்பு அதாவது இந்த அதாவது அங்கே இருக்கக்கூடிய வாதங்கள் என்ன, நான் இங்கே வந்து அரசு வேலை கொடுக்கக்கூடாது, இதனால் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி குரூப் எக்ஸாமுக்கெலாம் படிச்சுட்டு இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்க, ஸோ அவங்களுடைய சார்பாக தான் வாதாடுறதுக்கு நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அங்கே சொல்லணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இவர் போய் அங்கே நான் இந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்குள்ளே போய் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அந்த வார்த்தையை கேட்டோன்னே நீதிபதிகள் பயங்கரமாக கடுப்பாகி அரசியலெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது, கருணை அடிப்படையில் தானே அங்கே வந்துட்டு வேலை கொடுத்துருக்குறாங்க, ஸோ பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தானே கொடுத்துருக்குறாங்க, இது மாநில அரசினுடைய கொள்கை முடிவுகள், இதில் வந்துட்டு நாங்கள் தலையிட முடியாது, இதில் தேவையில்லாமல் நீங்கள் அரசியலெல்லாம் கொண்டு வந்து இழுக்காதீங்க சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞரை பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகள். அதுக்கு அடுத்ததாக திரும்ப நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இது வந்து பாதிக்கப்பட்டு கருணை அடிப்படையில் தான் இந்த வேலை வந்து வழங்கப்பட்டிருக்குது, உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வந்துட்டு நாங்கள் இடைக்கால தடை அப்படின்றது கொடுக்குறோம், உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு செல்லாது, இடைக்கால தடை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதாவது என்னன்னா,
அரசு வேலை ரத்து அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, அது வந்துட்டு இன்னும் ரத்து ஆகலை. அதை வந்து அப்படியே தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்ப விசாரணை ஆரம்பிக்கும். விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையான தீர்ப்பு என்ன அப்படின்றத உச்சநீதிமன்றம் கொடுப்பாங்க. அதாவது ரத்தாயிருக்கா ரத்தாகலையா அப்படின்ற தீர்ப்பை கொடுப்பாங்க. மேக்சிமம் இது ரத்து செய்யப்படாது, 32 பேருக்கும் அரசு வேலை வழங்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை தான் உச்சநீதிமன்றம் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஹியரிங்கில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வாதங்களை வைக்கலாம், நாங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்க நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இவர் திரும்ப போயிட்டு என்னைக்கு எந்த தேதியில் வந்துட்டு நீங்கள் நோட்டீஸ் வந்து அனுப்புவீங்க, எப்போ நான் வந்து என்னுடைய தரப்பு வாதங்களை வந்துட்டு நான் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்வியை கேட்டோன்னே நீதிபதிகள் தான் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்துட்டு நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி. இவர் அதுக்கப்புறம் போய் கேள்வி கேட்டோன்னே திரும்ப நீதிபதி வந்துட்டு கடுப்பாகி, அப்படியா 2031 நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம், அப்போ வந்து உங்களோட வாதங்களை வைங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாகி பேசியிருக்கிறாரு. ஸோ அதன் பிறகு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம்ப்பா, நோட்டீஸ் அனுப்பும்போது வந்து உங்களுடைய வாதங்களை வைங்க அப்படின்னு சொல்லி நாத்தாக்காவினுடைய வழக்கறிஞரை தலையிலேயே அடித்து சுப்ரீம் கோர்ட்டை விட்டு வெளியில் துரத்தி விட்டுருக்குறாங்க. அதாவது என்னன்னா, நாத்தாக்காவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இது தேவையா? அதாவது என்னன்னா, திமுக பீரியட்ல அவ்வளோ விஷயங்கள் நடந்தது, அரசு வேலை வழங்கக்கூடியதுலேயே அவ்வளோ ஊழல் அந்த மாதிரிலாம் நிறைய முறைகேடுகள் அவ்வளவு நடந்தது. அப்போலாம் எதுக்காவது லீகலாக மூவ் பண்ணி ஏதாவது கேஸ் நடத்தி ஜெயிச்சு வந்து ஏதாவது பண்ணிங்களா? கிடையாது. இங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அந்த குடும்பங்கள் இப்போ 32 பேருக்கும் வேலை போயிருக்குன்னா அந்த குடும்பங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான். கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தான் இந்த அரசு வேலை அப்படின்றது போய் சேர்ந்துருக்குது. அதுவும் வந்துட்டு அரசு வேலை அப்படின்னா பெரிய பெரிய வேலைகள்லாம் கிடையாது, ஓரளவு சின்ன சின்னதாக பேசிக்காக இருக்கக்கூடிய வேலைகளில் தான் அவங்கள வந்துட்டு பணியமர்த்திருக்கிறாங்க. அதை கூட பொறுத்துக்க முடியாமல் போயிட்டு நீங்கள் கேஸ் நடத்தி இந்த மாதிரி ரத்து பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உச்சநீதிமன்றமே பல கேள்விகளை கேட்டு உங்களை வெளியில் அனுப்பி விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க மக்களே, இந்த நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத, நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, சைதாப்பேட்டையில் ஒரு கட்சி சார்பாக ஒரு கூட்டம் நடந்திருக்குது. திமுக வந்துட்டு ஒரு கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சைதாப்பேட்டையினுடைய முன்னாள் எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் அவர்கள் கடந்த ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். மாசு அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மேடையில் அவரும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் லியோனி அந்த திமுகவினுடைய பேச்சாளர், பாடநூல் கழக தலைவர் முன்னாள் திமுக பீரியட்ல அவரும் வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள ஒருவராக இருக்கக்கூடிய RS பாரதி அவர்களும் அங்கே இருக்கிறார். ஓகேவா, இப்போ ஸ்டேஜ்லாம் போட்டாச்சு. RS பாரதி அவர்கள் வந்துட்டு எழுந்து பேசுறாரு. வழக்கம் போல என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையுமே வந்துட்டு பேசுறாங்க. டிவிகே பத்தியுமே வந்துட்டு பேசுறாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இந்த சைதாப்பேட்டை மக்களுக்கு மா சுப்பிரமணியன் அவர்கள் எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி கொடுத்து அவ்வளோ நல்ல விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ட நோயாளிகளும், அவர் சொன்ன வேர்ட்ஸ் இதுதான், நோயாளிகளும் நோயாளியோட சொந்தக்காரங்களும் ஓட்டு போட்டிருந்தாலுமே அவர் வந்து ஜெயிச்சிருப்பாரு. யாருமே ஓட்டு போடலை, உங்களுக்கெல்லாம் நல்லசாவே வராது அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு இந்த இடத்துல சொல்றாரு. யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாருன்னு பாருங்க. அவங்களுக்கு ஓட்டு போடலையா, அந்த விரக்தியில மக்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடலை, மாற்றம் வேணும், வேற யாராவது வந்து நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல மக்கள் மாத்தி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்றதுக்காக மக்களை இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமா சொல்லி நீங்க பேசுவீங்க? அதுவும் பேசுனது யாரு அப்படின்னு பாருங்க, கட்சியினுடைய மூத்த தலைவர்கள்ல ஒருத்தர். அவங்களே இப்படி பேசுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பேசுவார்கள் என்பதை மக்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே, இவர் பேசின வார்த்தையை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அதாவது இந்த தேர்தலில் திமுக தோல்வியை சந்திச்சுட்டாங்க. தோல்விக்கான காரணம் என்ன? மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க. மக்களுக்கான நல்ல விஷயங்களை முழுமையா பண்ணல. ஸோ மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த 5 வருடங்கள்ல உங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டு மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சு அடுத்த தேர்தலில் ஓட்டு வாங்குவதற்கான வேலையில தான்
திமுக இறங்கணும். ஆனா தோத்து போனதுக்கு மக்களை வந்துட்டு மோசமா திட்டுறதும், அவங்கள இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லி பேசுறதும், இந்த மாதிரியே போய் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த தேர்தல்ல உங்களுக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஐயோ, நீங்க பேசுறது ஓட்டு போட்ட மக்களையே மோசமா பேசுறீங்க. அந்த மக்கள் தான் அடுத்த தேர்தல்லையுமே வந்துட்டு ஓட்டு போடணும். இப்படிலாம் பேசிட்டு அடுத்த தேர்தல்ல எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு மக்கள்கிட்டயே போயிட்டு நீங்க ஓட்டு கேட்பீங்க? இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேற வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாராம். அதாவது என்னன்னா, கட்சியில இருக்கக்கூடியவர்களை வந்துட்டு இப்படிதான் பேசணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழி நடத்தணும். மூத்த தலைவர்களே போயிட்டு இப்படிலாம் ஸ்டேஜ்ல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சைடு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்பட்டு இருக்கிறாராம். அதாவது சட்டமன்றத்துல டிஎம்கேவினுடைய எம்எல்ஏக்கள் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாராம். எப்படி ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்? செஞ்சு வச்ச ஊழலும் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து சொத்து சேர்த்த வரலாறும் நிறைய ஒரு சில எம்எல்ஏக்களுக்கு நிறையவே வந்துட்டு இருக்குது. சேகர் பாபு அவர்களா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், ஏவாவேலு அவர்களா இருக்கட்டும், யாருமே வந்துட்டு அதிகம் பேசாம அமைதியாகவே தான் இருக்கிறாங்க சட்டமன்றத்துல. எப்படி பேச முடியும்? அவங்க மேலதான் ஏகப்பட்ட வழக்குகள் வந்துகிட்டே இருக்குதே. ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, முறையீடு பண்ணியிருக்கிறாங்கன்னு சிபிஐ வழக்குலேருந்து, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குலேருந்து அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஒன்னா வெளியில வந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சு வச்சுட்டு அவங்க எப்படி சட்டமன்றத்துல ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்படுறாரு அப்படின்றது தெரியல. சோ மக்களை மோசமான வார்த்தைகளை சொல்லி பேசின ஆர்.எஸ். பாரதி அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவும் திமுகவும் ஒன்னு சேர போறாங்க அப்படின்னு சொல்லி நாம ஆரம்பத்தில இருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம். அது சார்ந்து ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, மத்தியில மக்களவை திரும்ப எப்போ கூடுது அப்படின்ற டேட்டை வந்துட்டு அறிவிக்காம சபாநாயகர், அதாவது பாஜக ஆளும் கட்சியினுடைய தரப்புல இருந்து தான் சபாநாயகர் இருப்பாரு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? சபாநாயகர் தேநீர் விருந்து வந்துட்டு அழைத்திருந்திருக்கிறாரு அனைத்து எம்எல்ஏக்களையும். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணி இல்லை நாங்க வரல அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா கனிமொழி அவர்கள், டிஎம்கேவை சார்ந்த கனிமொழி அவர்கள் மட்டும் தேநீர் விருந்துல போயிட்டு கலந்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்துட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்தியா கூட்டணி புறக்கணிச்சிட்டாங்க, பிஜேபியோட கனிமொழி அவர்கள் மட்டும் தேநீர் விருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு பேசியிருக்கிறாங்க. இதை இப்போ அவங்க விமான நிலையத்திலேருந்து வரும்போது செய்தியாளர்கள் அவங்க கிட்ட கேள்வியா கேட்குறாங்க, என்டிஏ கூட்டணி வெளியில போயிட்டாங்க, நீங்க மட்டும் ஏன் பிஜேபியோட போயிட்டு தேநீர் விருந்துல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் இந்தியா கூட்டணியிலே இல்லையே, காங்கிரஸ் தான்ப்பா இருக்காங்க அங்க, நாங்க வந்து இந்தியா கூட்டணியிலேயே திமுக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபியை நோக்கி திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது வெட்ட வெளிச்சமாவே தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது கூடிய விரைவிலேயே நடக்க போகுது. அதாவது என்னன்னா, மத்தியில இருந்த கட்சி காங்கிரஸ் இவ்வளவு நாட்கள் திமுக கூட கூட்டணியில இருந்தாங்க. இப்ப அவங்களும் கிடையாது, அவங்க டிவிகே சைடு போயிட்டாங்க. இதுல டிஎம்கே அவங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னா பாஜகவோட போய் சேர்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரே வழி. அதுதான் நம்மளுடைய தலைவர் அவர்கள் அப்பயே சொன்னாரு. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, நம்மளுடைய தாவேக ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் இந்த டிஎம்கே தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பிஜேபியோட போய் கூட்டணி வைப்பாங்கன்னு சொன்னார் இல்லையா நம்ம தலைவர் விஜய் அவர்கள். அது அப்படியே இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு டிஎம்கேவினுடைய எம்எல்ஏக்கள் செஞ்ச வேலைகள் ஒன்னா வெளியில வந்துகிட்டே இருக்குது. ஊழலா இருக்கட்டும், முறைகேடா இருக்கட்டும், எல்லாமே வெளியில வந்துகிட்டே இருக்குது. அப்ப டிஎம்கே தன்னை காப்பாத்திக்கணும்னா எங்க போகணும்? சோ அந்த இடத்தை நோக்கி தான் அப்படியே நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவிலேயே பிஜேபி டிஎம்கே கூட்டணி அப்படின்ற செய்தி வெளியாகும். மக்களே வெயிட் பண்ணி பாருங்க. ஆனா அப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா டிஎம்கேவினுடைய அரசியல் வரலாறு தமிழ்நாட்டுல முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஸோ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு இந்த விரக்தியில தான் டிஎம்கேவை சார்ந்த மூத்த தலைவர்கள் ஸ்டேஜா போயிட்டு மக்களையே திட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நக்கீரன் கோபால் அவர்கள், இவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களையே எந்த அளவுக்கு மோசமா ஒருமையில பேசி எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பேசியிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ எதுக்கு சைபர் கிரைம்ல அவரை வந்துட்டு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கரூர் கூட்ட நெரிசல் நடந்தது இல்லையா? அப்போ கரூர்ல அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த இடத்துல இவங்க ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி
என்னென்னமோலாம் கதை கட்டி விட்டு எப்படி எல்லாமோ வதந்தியை பரப்பிக்கிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அது சார்ந்து அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது சைபர் கிரைமில். அதுக்காக தான் அவருக்கு சம்மன் அனுப்பி அவரை விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. அவரும் ஆஜராயிருக்கிறாரு. பலதரப்பட்ட கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டு வாக்குமூலமாகவும் போலீஸார் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நக்கீரன் அவர்களை கைது செய்யப்படுவதற்கு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்கோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.